ஏன்னா இந்த உதயநிதி செங்கலை களவாண்டு போனது மாதிரி நம்ம இந்த பாய் கோரையை களவாண்டு போன நினச்சிடுவாங்க. பாய் கோரையை திரும்ப அந்த அம்மாக்கள்கிட்ட கொடுத்துட்டு வர்றேன். ஆனால் அவன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின்னு ஒரே ஒரு செங்கல் தான் அவங்க நட்டுட்டு போனாங்க அடிக்கல்ன்ற பேரில். அந்த ஒரு செங்கலையும் இந்த பயவில் களவாண்டு போயிடுச்சு. அது மாதிரி நம்ம கோரை பாயை களவாண்டம் இருக்கக்கூடாதுல்ல. நாங்கள் திமுக அதிமுக மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். இதை செய்வோம் அதை செய்யணும் பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் இங்கே வந்ததே எதுக்குன்னா இந்த தொழிலில் நான் வந்து பார்க்குறேங்கம்மா. நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த பாயில் உட்காந்துருக்கீங்க, எவ்வளோ நேரம் கஷ்டப்படுறீங்க, ஒரு பாய் பின்ன எத்தனை நாட்கள் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு இடத்துல உட்காந்தே வேலை பார்க்குறதோட கொடுமை எவ்வளோ பெரிய கொடுமைன்னு தெரியும். எந்த அளவுக்கு குறுக்கு வலி முதுகு வலி வரும்னு எங்களுக்கு தெரியும். கால் வலி குறுக்கு வலி இன்னும் அதாவதுங்கம்மா ஒரு நபர் வந்து நடமாடிக்கிட்டே இருந்து செய்யக்கூடிய வேலைக்கும் உட்காந்தே செய்யக்கூடிய வேலைக்கும் கஷ்டம் இருக்குது. முழுக்க நடமாடிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் கஷ்டம் தான். முழுக்க உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் இதான் கஷ்டம் தான். இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போங்க, காலையிலேருந்து சாயங்காலம் முடி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகையான வழி. அப்போ மனிதர்களுக்கு எல்லாமே நிற்கிறேன் உட்காரணும் உட்காந்துருக்கேன் நடக்கிறேன் ஓடணும் இப்படி எல்லாத்துக்குமே உடல் அசைவுகள் தேவைப்படுது. ஒரே மாதிரியான இடத்துல முடங்கி செய்யும் போது அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எங்களால் உணர முடியுதுமா. நாங்கள் ஏப்பா இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குற, அரசியலுக்காக வர்றியா, வீடியோ எடுக்க வர்றியா, பேசி அப்படிலாம் கிடையாதுங்கம்மா. நான் இந்த தொகுதி நான் வெளியூருங்கம்மா. இந்த தொகுதியில் என்னை வேட்பாளராக சீமானனை நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் போட்டியிட என்னை நிப்பாட்டியிருக்காரு. நான் இங்கே வந்து 10 மட பாய்னா என்ன, வெறுமனை 10 மட பாயை சினிமாவில் மட்டும் பார்த்துட்டு பாய் எவ்வளோ அழகாக இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளை பேர் போடுறாங்க, கல்யாண நாள் போடுறாங்க, பிறந்தநாள் தேதி போடுறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்குறோம். ஆனால் அதை உற்பத்தி செய்ய உங்களை மாதிரி தாய்மார்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க, உங்களுடைய வழி வேதனை என்ன, இதை நான் வந்து பார்க்கணும். இன்றைக்கி பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு. ஆமாம், நான் ப்ரொஃபஸராக வேலை வைக்கல 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினேன். இன்றைக்கி வழக்கறிஞராக வேலை வைக்கிறேன், வழக்க பொறுத்து சம்பளம். சரிங்களா? அப்போ நான் எவ்வளவு ஊதியம் வாங்குறேன், என்னுடைய உழைப்பு என்ன, அந்த உழைப்பின் மூலமாக வாங்கக்கூடிய ஊதியம் என் குடும்பத்துக்கு பயன்படுதா, 10 பத்தலையா, எந்த அளவிற்கு அது இன்னும் எனக்கு தேவை இருக்குன்ற எனக்கு தெரியுது. 1 லட்ச ரூபா வாங்குறேன், எனக்கும் கடைங்க பேடிக்க வட்டி கட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பத்தாம போகுது. ஆனால் நீங்கள் ஒரு 6000 ரூபா 5000 ரூபா 4000 ரூபா அந்த ஐயா சொல்கிற பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு பெண்மணி வந்து 4000 ரூபா சம்பாதிக்க முடியும். இந்த 4000 ரூபா சம்பாதிக்கிறதுல ஒரு 60 வயசு வரையும் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அடுத்து மருத்துவத்துக்கு கூட இது பத்தாது. அப்போ இது எந்த குடும்பத்துக்கு பத்தாது. அப்போ இந்த அளவில் சம்பாரிச்சு இவ்வளோ குறைவான அளவில் சம்பாரிச்சா நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வியை கொடுக்க முடியும்? இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு எல்கேஜியில் ஃபீஸ் கட்டினா 40,000 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரை இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்திலே. நீங்கள் இதே மதுரைக்கு போனீங்கன்னா அதை விட அதிகம், சென்னைக்கு போனீங்கன்னா அதை விட அதிகம், கோயம்புத்தூர் போனீங்கன்னா அதை விட அதிகம். அப்போ இன்றைக்கி கல்வி வந்து வியாபாரமாகி போன நிலைமையில், மருத்துவம் வியாபாரமாகி போன நிலையில் இதில் சம்பாரித்து கஞ்சி குடிக்க வைத்த கழுவ கூட கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த இந்த அரசாங்கம் எந்த மாதிரியான உதவிகளை செய்ய முடியும்? சரி, அப்படின்னா பூரா பேரும் 10 மட பாயை அழிச்சிட்டு வேற வேலைக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த பாயோட மருத்துவ குணம் கிடைக்காம போயிடும், இதனுடைய மகத்துவம் இல்லாமல் போயிடும். அப்ப இந்த 10 மட பாயினுடைய பாரம்பரியமும் பேணி பாதுகாக்கணும், இந்த 10 மட பாயினுடைய தொழிலும் விருத்தியாகணும், இந்த 10 மட பாய் உலகமெங்கும் வியாபாரமாகணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த அரசாங்கம் மானியம் மூலமாக என்ன வகையான கடன்களை கொடுக்க முடியும்? இந்த பாய் வித்தா இவ்வளவு செஞ்சாக்க உனக்கு இவ்வளவு மானியம். 10 மடையில் சங்கங்கள் சொசைட்டி இருக்கு. இந்த சொசைட்டியில் வேலை பார்க்குற நபர்கள் இத்தனை நாட்கள் ஒரு பெண் வேலை பார்த்தால் அவர்களுக்கு இவ்வளவு போனஸ், இவ்வளவு மானியம், இவ்வளவு குழுக்கள் மூலமா, அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா இவ்வளவு உங்களுக்கு வட்டியில கடன் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது நம்ம அழுத்தம் கொடுக்கணும். நான் இங்கே ஜெயிச்சிடுறேன், எம்எல்ஏ ஆகுறேன், உங்கள் கஷ்டம்லாம் தெரியாட்டி நான் சட்டசபையில் போய் என்னத்தை பேச போகிறேன்? 10 மடை மக்கள் நல்லா இருக்காங்க, பாய் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, பாய் உலகம் முழுக்க போகுது, விற்கிறாங்க, ஜெகஜோதியாக வாழ்கிறாங்கன்னு போக முடியுமா? பொய்யா சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் உங்கள் பிள்ளையாக, உங்கள் வீட்டில் ஒருவனாக உங்களுடைய இடத்துல வந்து பார்த்தா தான் உங்கள் கஷ்டம் என்ன, வலி வேதனை என்னன்னு தெரியும். அதைத்தான் நான் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சட்டசபையில் போய் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதியாக பிரதிபலிக்க முடியும். அதுக்காக தேவை நாங்கள் இங்கே வர்றோம், உங்களை பார்க்குறோம், உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அம்மா, நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி 60 வருஷமாக அவங்க தாங்கம்மா, திமுக அதிமுக தானம்மா, திமுக ஓட்டு போடுறாங்க, கொஞ்ச நாளில் அதிமுக ஓட்டு போடுறாங்க. ஏன்? திமுக சரியில்லைன்னா அதிமுகவுக்கு மாற்று, அதிமுக ஓட்டு போடுவான், அவன் 5 வருஷம் ஆளுவேன், அவன் சரியில்லைன்னா திரும்ப திமுக ஓட்டு போடுவான். இதில் ஏதாவது மாறி இருக்காங்கம்மா? எப்பயாவது ஒரு இந்த 10 மட பாய்க்கு ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கா? மழை பெஞ்சா இந்த ஜன்னல் வழி வர்ற மழை தண்ணி நிற்குமா? இந்த செவர்கள் பூரா எந்த அளவுக்கு ஊரல் விழுந்து போயிருக்கு. இதே ஸ்டாலினோட சொந்த வீடு இப்படி ஊரல் விழுந்து போய் நிற்குமா? உதயநிதி வாழக்கூடிய வீடு இப்படி இருக்குமா? பக்கத்தில் சபரீசனோட வீடு இருக்கு, அந்த சபரீசனோட வீடு இந்த அளவுக்கு ஊறி போய் நிற்குமா? இந்த கட்டடம் எத்தனை நாள் தாங்கும்? ஒரு நாள் இது இடிஞ்சு விழுந்துட்டா யார் பாப்பா? அப்போ இதுக்கான பராமரிப்பு ஏதாவது இருக்கா? இந்த கட்டடத்துக்கு அந்த பக்கத்தில் பாருங்க எவ்வளோ புதர்மண்டி போயிருக்கு. ஏன்னா இது அரசாங்கம் கட்டி கொடுத்த கட்டடம், தரமில்லாமல் தான் இருக்கும். இன்னைக்கு தனியார் அரசியல்வாதிகளோ அல்லது அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏ எம்பியோ அவர்களுடைய வீடுகள் எந்த அளவிற்கு ஒரு 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 பிரமாண்டமாக வீடு இருக்கு, எந்த அளவிற்கு உறுதித்தன்மையோட இருக்கு, எந்த அளவிற்கு சுத்தபத்தமாக இருக்கு. இது எப்படி ஊழல் கொடுத்து போயிருக்குன்னு பாருங்க. அம்மா, நீங்க நினைக்கிறீங்க நான் நீங்க சொல்லிட்டு போறேன் இந்த அளவிற்கு. அம்மா, இது மார்ச் மாதம், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வெயில் கலந்தே இருக்கும். இப்போ இத்தனை மாதங்களில் கடுமையான வெயில் இருக்கக்கூடிய மார்ச் மாதத்துல இவ்வளவு ஊழல் இவ்வளவு ஈரப்பதம் இருக்குன்னா மழை காலத்தில் இது எப்படி இருக்கும்? இவ்வளவு ஊழல் இவ்வளவு குளிர்ச்சியில் மழை காலத்தில் உள்ள உட்காந்து நீங்கள் பாய் பண்ண முடியுமா? பாய் ஊறி போய் வந்த கோரையில் பாய் செய்கிறீங்க, அது ஒரு வகையான ஈரம். தண்ணியை தொட்டுக்கிட்டே
பாய் வேலையை செய்யணும், அது ஒரு ஈரம். இயற்கையாகவே மழை காலத்தில் குளிர்ச்சி காற்றுல இருக்கும், அது ஒரு ஈரம். இந்த கட்டடம் ஒரு ஈரம். இவ்வளோ ஈரத்தில் வேலை பார்த்தா உங்களுக்கு காய்ச்சல் வருமா வராதா, தலைவலி வருமா வராதா, சளி பிடிக்குமா பிடிக்காதா? அப்போ சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலை பார்க்கும் இடமும் வாழ்விடமும் மாறணுங்கம்மா. இதுக்கு அரசாங்கம் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் வந்து பார்த்தாத்தே நாங்கள் தான் நாளைக்கு அரசாங்கமாக மாறுவோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்யணும்னா உங்கள் இடத்த வந்து பார்க்கணுமா, அதுக்கு தான் வந்து பார்க்குறோம். திமுகவுக்கு மாற்று அதிமுக கிடையாதுங்கம்மா. அதிமுகவுக்கு மாற்று திமுக கிடையாது. 60 வருஷமாக அவங்க ஆண்டாங்க, முடிஞ்சு போச்சு. எந்த உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வயசு என்னங்க மாதிரி ஒரு 70 இருக்குமா, 60 தாண்டி இருக்கும். 60 தாண்டி இருக்கக்கூடிய அம்மா உங்களுடைய வயசுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் ஆண்டு இருக்கும், திமுக ஆண்டு இருக்கும், அதிமுக ஆண்டு இருக்கும். இத்தனை கட்சிகள் ஆண்டு எந்த வகையான மாற்றம் வரலங்கம்மா. இனிமேல் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்னம்மா மாற்றம் வரப்போகுது? நான் சொல்ல புரியுதாங்கம்மா? ஒரு தடவை அதிமுகவுக்கு, ஒரு தடவை திமுகவுக்கு மாற்றி மாற்றி வாக்களிச்சிங்க, ஒரு காங்கிரஸுக்கு வாக்களிச்சிங்க. 3 பேரும் நல்ல செய்யலை, அவங்களே கூட்டணியாக மாற்றி மாற்றி நின்ட்டாங்க. அம்மா இந்த தடவை புதுசாக நாங்கள் வர்றோம், 15 வருஷமாக நாங்கள் போட்டிடுறோம்மா. இன்றைக்கில நேற்றுல 15 வருஷமாக போட்டிடுறோம், இது வரைக்கும் நாங்கள் வெல்லலை. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது, மீண்டும் திமுகவுக்கோ மீண்டும் அதிமுகவுக்கோ போட்டால் இந்த எங்கே எந்த வகையான மாற்றம் வரப்போடலாமா? மாற்றுன்னு சொல்லி 15 வருஷமாக நாங்கள் போட்டிடுறோமா, நாங்கள் ஜெயிக்கவே இல்லை, எங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போடுங்க. ஏப்பா நீங்கள் ஜெயிக்கலன்னு கேட்பீங்க. 15 வருஷமாக நாங்கள் ஓட்டு காசு கொடுக்கவே இல்லைங்கம்மா. ஓட்டுக்கு காசு கொடுத்தா லஞ்சங்கம்மா, அந்த லஞ்சத்தை கொடுத்தா மீண்டும் லஞ்சத்தை சம்பாதிக்கணுங்கம்மா. அதனால் நாங்கள் லஞ்சம் கொடுக்கவும் இல்லை, வெற்றி பெற்று வந்தால் லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். சரிங்களா? இதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அம்மா ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஒருவேளை இந்த காணொலி வாயிலாக நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறது, ஏன்னா இன்னும் தேர்தல் அறிவிக்கல, தேர்தல் அறிவிச்சா இதையும் கூட சொல்லக்கூடாது. ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க. குக்கர் கொடுக்குறானா, ஆனால் உண்மையை சொல்கிறேன், வேறு என்ன பண்ணுற? குக்கர் கொடுக்குறானா வாங்கிக்க, மிக்சி கொடுக்குறானா வாங்கிக்க. ஆனால் இது நோன்பு காலம், நீங்கள் 5 நேரம் தொழுகிறவங்க, ஏக இறைவனை நம்பக்கூடியவங்க, மறுமையை நம்பக்கூடியவங்க, கொஞ்சம் சிந்திங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. அது அவங்க ஆத்தா விட்டு காசா, அவங்க அப்பா விட்டு காசா, அவங்க உழைச்சி கொண்டாந்தா கொடுக்கல. வம்பாடு விட்டு மம்படி வச்சு வெட்டி விவசாயம் பார்த்து பாய் பின்னி 10 மடையில் வந்து கஷ்டப்பட்டு அவங்க காசு கொடுக்கல. உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை கொள்ளையடிச்சு இது மாதிரி கட்டணம் கட்டுறல ஊழல் பண்ணி பள்ளிக்கூடம் கட்டுறது, பால்வாடி கட்டுறது, சிமெண்ட் ரோடு கட்டுறது, தார் ரோடு போடுறது, இது மாதிரியான மக்கள் செயல் செய்யும் போது அதில் கொள்ளையடிச்சு சேர்த்த காசை குக்கராகவும் மிக்சியாகவும் காசாகவும் கொண்டாந்து கொடுக்குறேன். ஓட்டு போகிற முன்னாடி கொடுக்குற காசை பூரா வாங்கிக்கங்க, கொடுக்குற கிஃப்ட்டை பூரா வாங்கிக்கங்க. வாங்கி வச்சுட்டு ஓட்டை மட்டும் விவசாய சின்னத்துக்கு போடுங்க. மறந்துடாங்க, நாங்கள் ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்னா, காசு கொடுக்குறது லஞ்சம். லஞ்சம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் லஞ்சம் வாங்கவும் மாட்டோம். ஒருவேளை நான் உங்களுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீமா, உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் ஒரு 5 ஓட்டு இருக்குது, 5 ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 5000 ரூபா கொடுக்கணும். 5000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறா, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா கொடுக்கணும். 10 மடையில் எத்தனை குடும்பம் இருக்கும்? அப்போ நான் எத்தனை லட்சம் கொடுக்கணும்? ஒட்டுமொத்த அம்பாசமுத்திரம் தொகுதி முழுக்க ஒரே எம்எல்ஏ தான். அப்போ ஒரே ஆள் அம்பாசமுத்திரம் தொகுதி முழுக்க காசு கொடுக்கணும். இவ்வளோ காசுக்கு எத்தனை கோடி வரும்? ஒரு 50 கோடி செலவழிப்பனா? 50 கோடி செலவழித்து வரக்கூடிய நான் போட்ட 50 கோடி வட்டி முதலமா எடுக்கத்தானே பார்ப்பேன், அதுக்கு லஞ்சம் வாங்கத்தானே பார்ப்பேன். அடுத்து என்ன செய்வேன்? அடுத்த தேர்தலுக்கு ஒரு 50 கோடி செலவழிக்கணும்ல. அந்த 50 கோடி இந்த தேர்தலை அட்வான்ஸாக சம்பாரிச்சு வச்சுக்கிறீங்களா? அப்போ 50 100 கோடி இந்த தேர்தலுக்கு, அடுத்த தேர்தலுக்கு ஒரு 100 கோடி, 200 கோடி சம்பாதிப்பனா? 200 கோடி இந்த தொகுதிக்கு கொடுத்த காசை நான் கொள்ளையடிச்சிட்டா பிறகு எப்படி உங்களுக்கு நல்லது செய்ய முடியும்? சரி, 200 கோடி இந்த சட்டசபை எனக்கு ஒதுக்குமா என் தொகுதிக்குன்னா இருக்காது. அப்போ நான் அந்த 200 கோடி எப்படி சம்பாதிப்பேன்? இங்கே இருக்கக்கூடிய விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர், பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார், எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குவேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு 25 லட்சம் ரூபா காசு கொடுத்து ஒரு விஓஓ வேலைக்கு வர்றாரு. கணக்கப்பிள்ளைன்னு சொல்லுவீங்கல்ல, கிராம நிர்வாக அலுவலர். ஒரு கணக்கப்பிள்ளை ஒரு 20 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து கணக்கப்பிள்ளையா வர்றாரு. விஓஓ அந்த உட்கார்றாருல அவர். அந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஐயா எனக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுணும், 1000 ரூபா லஞ்சம் கொடுப்பாரு. ஐயா ஒரு இருப்பிட சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்பீங்க, ஒரு 1000 ரூபா லஞ்சம் கேட்பாரு. ஐயா ஒரு பிறப்பு சான்றிதழ் கொடுங்க, என் பேர் லஞ்சம் கொடுக்குறாரா? அது காரணம் என்ன தெரியுமாங்கம்மா? இங்கே பாருங்க, அவர் அந்த விஓவா 20 லட்சம் எம்எல்ஏவுக்கு, எம்பிக்கு, அமைச்சருக்கும் கொடுத்து சம்பாரிச்சு வந்திருக்காரு, கொடுத்து வேலை வாங்கி வந்திருக்காரு. அவர் வெறுமனை எக்ஸாம் மட்டும் எழுதி, தேர்வு மட்டும் எழுதி தேர்ச்சி பெற்று இலவசமாக வேலை கொடுத்துருந்தா அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். அவர் இலவசமாக வேலை வாங்காதனால தேர்வு எழுதி வெற்றி பெற்று தகுதி இருந்தும் கூட லஞ்சம் கொடுத்தா தான் வேலை. அப்போ லஞ்சம் கொடுத்துட்டு வேலைக்கு வர்றாரு. அந்த 20 லட்சம் ரூபா அவர் கை காசு கொடுக்க மாட்டார், வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்துருப்பாரு. நல்லா படிக்கிறவன் கை காசு இருக்காது. அப்போ அவன் நல்லா படிச்சுட்டு வட்டிக்கும் காசு வாங்கி, வட்டிக்கு வாங்கின காசை அமைச்சருக்கு லஞ்சமாக கொடுத்து வேலையை வாங்கிட்டு வர்றான். அந்த காசை எங்கே போய் அடைச்சான்? மாதம் 30,000 ரூபா அவருக்கு சம்பளம் கிடைக்கும். 20 லட்சம் ரூபாய்க்கு வட்டி 30,000 ரூபா பத்துமா? அவன் குடும்பத்தில் நான் மண்ணவா திம்பியான். அப்போ என்ன செய்வாங்கம்மா, நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள்கிட்ட லஞ்சமாக 500 ரூபா 1000 கூட வாங்குவேன். உங்களை மாதிரி பல பேர்த்து லஞ்சத்தை வாங்கி அந்த காசத்தை வட்டி கட்டுவேன், அசலை கட்டுவேன். இப்போ என்ன செய்கிறான், நாம் ஓட்டு காசு வாங்கின பார்த்தீங்களா 500 1000, அது தேங்கமா மறைமுகமாக இப்படி வந்து விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார், இங்கே போகக்கூடிய பள்ளிக்கூடத்துலேருந்து பால்வாடிலேருந்து எல்லா பக்கத்துலையும் நம்ம லஞ்சம் கொடுக்குறதுக்கான காரணம், நீங்கள் தேர்தலுக்கு வாங்கினா 1000 ரூபாய் 500 ரூபாய் லஞ்சம் தேங்கம்மா.
சரிங்களா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது, இந்த நாட்டில் இருக்க எல்லா லஞ்சத்துக்கும் காரணம் நாம தேர்தலப்போ வாங்கின இந்த லஞ்சம் தான். சரிங்களா? அந்த லஞ்சத்தை வாங்காதீங்க, லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, அல்லாஹ் மன்னிக்க மாட்டாரு. ஒருவேளை லஞ்சம் பூரா வாங்குறப்ப என் குடும்ப கஷ்டம் பாய் வின்றல காசு ஒத்தல நினைச்சீங்கன்னா காசை பூரா வாங்கிக்கங்க, அவன் கொடுக்குற பொருளை பூரா வாங்கிக்கங்க, ஓட்டை நாம் ஒரு ரிசீவ் போட்டுருங்க. சரிங்களாமா? போயிட்டு வரவா? உங்க பேர் என்ன? உங்க பேர் சொல்லாதீங்க, வீடியோவில் பார்த்து போடுவாங்க. என்ன சார் அப்பா பேர்? பக்ரான் பிவி. போயிடுறாங்கம்மா. பக்ரான் பிவி 70 வயசு. மறக்காம எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? நாங்க எந்த கட்சி? நாம் தமிழர் கட்சி. என்ன சின்னம்? பரவாயில்ல, இவ்வளவு நேரம் கத்துனேன். பரவாயில்ல, இவ்வளவு நேரம் கத்துனேன். நான் போகையில் இங்கே துண்டறிக்கை கொடுக்க கூடாது, ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தோட சொசைட்டியா இருக்கு. அதனால தான் துண்டறிக்கை கொண்டு வரல. இருந்தாலும் எனக்காக அல்லாட்ட துவா பண்ணிக்க. விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி. எங்க கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேர் சீமான். சீமான் கட்சின்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல, மொபைல்ல, வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் பேசுற வீடியோ வரும். அதெல்லாம் எல்லாரும் கேளுங்க. நீங்க இஸ்லாமிய சமுதாய பெண்கள்னால உங்களை முகத்தை காட்டக்கூடாது நம்ம சொன்னதுனால உங்களை யாரையுமே முகத்தை காட்டல. மறந்துடாதீங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கிற நம்பிக்கையில நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க. மறந்துடாம எங்களுக்காக சேர்த்து இது நோன்பு காலம், எங்களுக்காக துவா பண்ணுங்க. போயிட்டு வா. உங்களுடைய பிரார்த்தனை அந்த அல்லாஹ் எங்களை வெற்றி பெற வைப்பான். இன்ஷா அல்லாஹ் நான் வெற்றி பெற்று வந்து எம்எல்ஏ வந்து உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வா. நன்றி. நன்றிங்கம்மா. வணக்கம். இருக்கட்டும். இதை பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்கள் காட்டுங்க. இதை பத்திரமா வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த உதயநிதி செங்கலை களவாண்டு போனது மாதிரி நம்ம இந்த பாய் கோரையை களவாண்டு போன நினச்சிடுவாங்க. பாய் கோரையை திரும்ப அந்த அம்மாக்கள்கிட்ட கொடுத்துட்டு வர்றேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த மருத்துவமனை கட்டின மத்திய அரசாங்கம் ஏமாத்தி என்னங்கய்யா இதை அம்மா அங்கே வைக்கிறேன், கலர் எதுவும் மிக்ஸ் ஆகி போயிருது. ஆமாம். ஆனால் அவன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின ஒரே ஒரு செங்கல் அவங்க நட்டுட்டு போனாங்க அடிக்கல்ன்ற பேரில். அந்த ஒரு செங்கலையும் இந்த பயவில் களவாண்டு போயிருச்சு. அது மாதிரி நம்ம கோர பாயை களவாண்டம் இருக்கக்கூடாதுல்ல.